ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா விலாக். இப்போ ஈவினிங் வந்து உளுந்தங்கஞ்சி தான் செய்ய போகிறேன் ஸ்நாக்ஸுக்கு. ஒரு கிளாஸ் உளுந்து, ஆஃப் கிளாஸ் வந்து அரிசி, சாப்பாட்டு அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன் 5 மணி நேரமாக. வெல்லம் வந்து ஒரு ஆஃப் பவுல் எடுத்துருக்கேன். நாங்கள் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால இவ்வளோ எடுத்துருக்கோம். இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய், தேங்காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கல. ஒரு பிஞ்சளவு உப்பு, ஒரு கிளாஸ் தண்ணி, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள். இப்போ வந்து மிக்சியில் வந்து விழுதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஆஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை டைரெக்டாக ஊற்றுனாக்கா அடி பிடிச்சிடும். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகிற அளவுக்கு தண்ணியை நான் கொதிக்க விட்டுக்கிறேன். பக்கத்துலேயே வந்து வெல்லமும் நான் வேக வச்சுக்கிறேன். வெல்லத்தை வந்து கரைய வச்சுக்கிறேன். நார்மலாக 1 நிமிஷம் வெல்லம் இதுவானால் போதும், கரைஞ்சிட்டாலே போதும், பாகுப்பதம்லாம் தேவையில்லை. இப்போ என்னென்னா அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த இது வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இதை கை விடாமல் கலக்கணும், இல்லைன்னா கெட்டி தட்டிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவு கூட வேகட்டும். ஏன்னா வந்து உளுந்தோடைய அந்த பச்சை ஸ்மெல்லாம், ரா ஸ்மெல்லாம் போகி ஒரு அந்த ஸ்மெல் வராத அளவுக்கு இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளை தண்ணியை வந்து அப்படியே ஆட் பண்ணி, அதாவது டைரெக்டாக ஊற்றினா அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் வடிகட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போயும் கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இதை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விடணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இதை செய்கிறதுக்கு. அந்த கட்டி படுது பாருங்கள், இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் அந்த வெள்ளத்துலேயே வந்து கரைஞ்சி ரொம்ப தண்ணி ஆகிடும். சால்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டிருக்கேன். நான் அப்போ தான் இனிப்பு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். பாருங்கள், கை விடாமல் கலக்கிட்டே இருந்தால் அந்த வெல்லத்தோடைய தண்ணி வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கட்டித்தன்மை வந்து போய் நல்லா தண்ணியாக வரும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக நம்ம எடுத்து குடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க திராட்சை, முந்திரி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காவும் கொஞ்சம் போடுங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பதம் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக வந்திருக்கு. அதாவது மீடியம் இதுவில் இருக்குது, தண்ணியும் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. இப்படி தான் வரும் உளுந்தங்கஞ்சி. தேங்காய் வேணால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் கூட வீக்லி ஒரு ட்வைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்து வாரத்தில் ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது மார்னிங் தான் குடிக்கணும், ஈவினிங் குடிக்கக்கூடாது.